வணக்க நண்பர்களே, வேர்ல்டு சாம்பியனான சவுத் ஆப்பிரிக்காவை இந்திய அணி வீழ்த்துமா? ஜம்பா பவுமான தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி சும்மா வேற லெவலா வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அணியை இந்திய அணியால வீழ்த்த முடியுமா? இந்தியாவோட இளம்படை சுப்மன் கில்லோட இளம்படை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறாங்க இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும்? இந்த மேட்ச் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் மட்டும் இல்லங்க, இந்த 2 டெஸ்ட் மேட்சுமே இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாங்கன்னா இந்திய அணி WDC ஃபைனலுக்கு போறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்திய அணி எப்படியாவது இந்த 2 மேட்சும் ஜெயிச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு உத்வேகத்துல விளையாடணும். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்தியாவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்? சாய் சுதர்சனுக்கு இந்த மேட்ச் இடம் கிடைக்குமா? துரு ஜுரேல் வேற லெவலா இன்டென்ட்டோட பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அவரு உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரிஷப் பண்ட் இன்ஜுரியில இருந்து மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு. நம்மளோட சிராஜ் அவரு இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்ஜுரி காரணமா பார்த்தீங்கன்னா இந்திய சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காகவே வெளியேறினாரு. இந்த மேட்ச் உள்ள வருவாரா? ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த நிறைய விவாதங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். பிளஸ் அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா வீடியோ பாருங்க, பார்த்து தெரிஞ்சு. வணக்கம் நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதுன்னா கொல்கத்தாவில் இருக்க ஈடன் கார்டன் மைதானத்துல தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்பா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே முதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள்லாம் நல்ல ஒரு பேட்டிங்க்கு நல்ல ஒரு குட் பிச். போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். 4வது நாள், 5வது நாள்லாம் போயின்னா ஸ்பின்னருக்கு டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் இந்தியன் கண்டிஷனோட எப்பவுமே இருக்கக்கூடிய எல்லா பிச்சர்ஸையும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிச்சும் அதே மாதிரி தான். ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்குன்னா முதல் நாளில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்குங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். மற்றபடி பேட்டர்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். முதல் 2 நாள் பேட்டிங் சப்போர்ட் இருக்கும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது காத்து இருக்கு. ஏன்னா பிச்சோட தன்மை போக போக ரொம்ப மோசமாகும். அதனால செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் பெரிய ஸ்கோருங்கிறது அடிக்க முடியாது. அதனால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறோம் தான் முதல்ல டிசிஷன்ங்கிறது பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது போட்டு ஆப்போசிட் டீமோட ப்ரெஷர் போடணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிச்சா இருக்கு. 2 டீமே ஒரு சவால் நிறைந்த அணியா இருக்க போறாங்க. இதுல யார் கொஞ்சம் பலம் அப்படின்னு சொல்லணும்னா 2 டீமே ஒரு பலம் வாய்ந்த அணியா தான்ப்பா இருக்காங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இளம் இந்திய அணி. ரிஷப் பண்ட் மறுபடியும் கம்பேக் பண்றாரு. KL ராகுல், ஜஸ்பிரித் ஜுய்சால், சுப்மன் கில் அப்படின்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர்லாம் இருக்கிறாங்க. இந்தியன் டீம்ல இருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு. இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்தே கொஞ்சம் 2 பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வெஸ்ட் இண்டீஸை நம்ம அடிச்சிருக்கோம். அதனால இந்திய அணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களும் செம்ம பலமா இருக்கிறாங்க. வேர்ல்டு சாம்பியன்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவே அடிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச்ல 1க்கு 1 ஈக்குவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே சவுத் ஆப்பிரிக்கா முல்டர் செம்மையா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா டீமே சும்மா வேற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போறோம். அவங்களும் செம்ம ஒரு பலம் வாய்ந்த அணியா தான் இருக்காங்க. இந்த ஒரு கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கும் மேட்சா தான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா 2 டீமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளால ஒரு கணிக்க முடியாத ஒரு யூகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியன் டீமுக்கு ஒரு ஃபேவரா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட கண்டிஷன், நம்மளோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. நம்மகிட்ட குவாலிட்டியான ஸ்பின் இருக்காங்க, குவாலிட்டியான பேட்டர் இருக்காங்க. அதை வச்சு அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் ஓவராலா அட்வான்டேஜ்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஏன்னா சாய் சுதர்சனுக்கு இங்கிலாந்துல வாய்ப்பு குடுத்தாங்க. சரியா பயன்படுத்தல. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரா வாய்ப்புங்கிறது குடுத்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல நல்லா விளையாண்டாரு. ஒரு இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சுமாரா இருந்தது. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் சுமாரா இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப ஜுரேல் வேற லெவலா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 100 2 இன்னிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சு சும்மா வேற லெவலா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. அதே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல 49 ஒரு 40 சம்திங் அடிச்சிருந்தாரு. அதனால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சனை கம்பேர் பண்ணும்போது துருவ் ஜுரேல் நல்ல இன்ஃபார்ம் பேட்டரா இருக்காரு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11ல துருவ் ஜுரேலை உள்ள தூக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கம்பல்சரி வாஷிங்டன் நம்மளோட சாய் சுதர்சனுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா துருவ் ஜுரேல் வேற லெவலோட ஃபார்ம்ல இருக்கனால அவரு அந்த வாய்ப்பை பறிச்சிருவாங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஷப் பண்ட் மறுபடியும் கம்பேக் பண்ணியிருக்காரு. இந்தியா அணிக்கு எதிரே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளையாடும்போது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 மிஸ் பண்ணாரு. 90 ரன் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 65 ரன் அடிச்சாரு. சும்மா அதிரடியான பேட்டிங் வெளிப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட பேட்டர் மறுபடியும் இந்திய அணிக்கு கம்பேக் பண்றது இந்திய அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன்னா ஒரு துணை கேப்டன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ள வரும்போது ஒரு சூப்பரான ஒரு பேட்டரா என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. இந்தியன் டீம்ல இந்த மாதிரியான பிளேயர்லாம் இருக்கும்போது நம்மளோட சிராஜ்
இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக இன்ஜுரி காரணமா வெளியில போனாரு. அவரு இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்ஜுரியில வெளில போனாரு. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மேட்ச்ல அவர் விளையாடவே கிடையாது. இப்போ வந்து அவர் விளையாட வைப்பாங்களா? இன்ஜுரி காரணமா? இல்ல அவருக்கு பதிலா ஆகாஷ்தீப் பிளஸ் வந்து பும்ரா 2 ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்களா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவலா இருக்க போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும். யாரு ஜெயிக்க போறாங்கிறதே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல யார்தாய்யா ஜெயிப்பா? சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்குமா? இல்ல ஆஸ்திரேலியா சாரி இந்தியா ஜெயிக்குமா? யார் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. உங்களோட கருத்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே வாங்க தெளிவா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை ஃபிரெண்ட்ஸ்.